கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1297க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே, பாவிகளோடு சேராதே, பாவிகளோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளாதே, பாவிகள் காட்டுகிற வழிகளுக்கு நீ சம்மதம் தெரிவிக்க வேண்டாம். என்ன சொல்வார்கள்? குற்றமற்றிருக்கிறவர்களை நாம் பிடித்து அவர்களை தாக்குவதற்கு ஒளிந்திருப்போம் என்று சொல்வார்கள். குற்றமற்றவர்களை நாம் உயிரோடு விழுங்கி விடுவோம் என்று சொல்வார்கள். விலை உயர்ந்த சகல பொருள்களையும் நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கு பாவம் நமக்கு உதவி செய்யும் என்று சொல்வார்கள். கொள்ளையடிப்பதற்கு ஆலோசனை சொல்லுவார்கள் பாவிகள். அவர்களோடு பங்காளியாய் இருப்பதற்கு ஆலோசனை சொல்லுவார்கள். அவர்களோடு வழி நடவாமல், ஆம், பாவிகளோடு வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடுகிறது, பாவியினுடைய கால்கள் தீங்கு செய்ய ஓடுகிறது. எனவே நீ பாவிகளோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளாதே, பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் வைத்துக்கொள், பரிசுத்தம் உள்ளவர்களோடு ஐக்கியம் வைத்துக்கொள். கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை தருவார். பரிசுத்தவான்களோடு வைத்திருக்கிற ஐக்கியமானது உன் வளர்ச்சிக்கு, உன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கு உதவி செய்யும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நீதிமொழிகளிலே சொல்லப்பட்ட பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒரு மனிதன், ஒரு மனுஷி, ஒரு வாலிபன், ஒரு வாலிப சகோதரி அந்த பாவிகளுக்கு விலகி ஓடுவார்கள் ஆனால், பாவத்திற்கு விலகி ஓடுவார்கள் ஆனால், அவர்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாயிருக்கும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பாவம் அவனை தேடி வந்தது. பாவம் அவனை தேடி வந்த பொழுது அவன் பாவத்தை விட்டு ஓடினான், ஓடினான், ஓடினான். பாவம் செய்வது, பாவிகளோடு நிற்பது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாவ செயல்களுக்கு உடன்படுவது கர்த்தருக்கு விரோதமானது, விரோதமானது. பாவம் செய்ய தேடி தேடி அலைகிறவனை காட்டிலும், அல்லது பாவம் செய்வதற்காக தீவிரிக்கிறவனை காட்டிலும் பரிசுத்தவான் மேலானவன். ஒருவன் அல்லது ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி பாவம் தன்னை தேடி வருகிற பொழுது எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறான், அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். பாவம் உனக்கு சிவப்பு கம்பளம், ரெட் கார்பெட் விரிக்கிற பொழுது நீ எப்படி ஓடுகிறாய் அதற்கு தப்பி? வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் பாவத்திற்கு விலகி ஓடி இருக்கிறார்கள். சில பரிசுத்தவான்கள் பாவத்திலே விழுந்து மீண்டும் எழும்பி இருக்கிறார்கள். இன்றைக்கும் வாலிபனே, சகோதரனே, சகோதரியே, உன்னை தேடி இந்த வார்த்தை வருகிறது. பாவத்துக்கு விலகி ஓடு, பரிசுத்தத்தை காத்துக்கொள், நீ உயர்வாய். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.